இன்றைய நாளுடன் நெல்லூர் திருவிழாவுடைய அந்த சகல திருவிழாக்களும் வந்து முடிவடைகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் அந்த வேலிகள் வந்து அடைக்கப்பட்டு விட்டன. வடைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மேலே உள்ள கொடியானது கல்லட்டப்படுகின்றது. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து வைரவர் திருவிழா, வைரவர் பூஜை நடைபெற்றுள்ளது. மிக அருமையாக இந்த பூஜையானது நடைபெற்றுள்ளது. மிக ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த பூஜை செய்திருந்தார்கள். கொடிகள் எல்லாம் கலட்டி வடைகள் எல்லாம் மடப்பள்ளியிலே வைத்து மக்களுக்கு கொடுத்து மிகவும் சிறப்பாக இந்த பூஜையை வந்து செஞ்சிருந்தார்கள், ரசித்து செஞ்சிருந்தார்கள். இன்றைய நாளுடன் நெல்லூர் திருவிழாவுடைய அந்த சகல திருவிழாக்களும் வந்து முடிவடைகின்றன. அதே மாதிரி என்னுடைய காணொலிகளை பார்த்து என்னுடைய விஷயங்களை பாராட்டியவர்கள் மற்றும் பல விஷயங்கள் அறிவர்கள் கூறியவர்கள் எல்லோருக்குமே நன்றிகள். இனி தொடர்ச்சியாக வந்து காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். முன்னே தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கண்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைரவ பெருமான் விதுலா வருவதற்கு ஆயத்தமாகி வருகின்ற அந்த காட்சி இன்றைய நாள் திருவிழாவினுடைய அந்த இறுதியான வைபவம் நிறைவடைக்கின்ற அந்த நாள் வைரவர் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக அழகாக வைரவ பெருமான் அலங்கரிக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சி, மரத்தினால் செய்யப்பட்ட அந்த அழகான தன்னுடைய வாகனமான அந்த நாய் வாகனத்தில் வருகின்ற அந்த காட்சி, இதில் வடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். 4 அந்த பூதங்களுடைய சிலைகள் மேலும் வடை வைக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. ஒவ்வொரு கொடிகளாக இறக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் வைரவ பெருமான் வரும்போது. கடைசி நாள் என்றபடியினால் எல்லா முள்வேலிகளும் வந்து போடப்பட்டிருக்கின்றன. பழைய நிலைமைக்காக வேலிகள் போடப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி நாள் என்றாலும் அதிகளவிலான மக்கள் வருகைத்திருக்கின்ற இந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும்.
மிக அழகான பாட்டுகள் வாசிக்க பெருமானுக்கு வடை படைக்கப்பட்டிருப்பதனை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். வைர பெருமான் வரும்போது இங்கே மேலே இருக்கின்ற அந்த கொடிகள் வந்து கலட்டப்படும். கொடிகள் கலட்டப்படுகின்றன. கொடிகள் கொண்டு செல்லப்பட்டு முன்னுக்குள் பிடித்து கொண்டு செல்கின்ற அந்த காட்சி, எல்லா கொடிகளும் ரக்கிய கொடிகள் எல்லாமே முன்பக்கமாக பிடித்து கொண்டு வருவார்கள். அந்த காட்சியை தான் வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வீதி உலா செல்லும் போதெல்லாம் இருக்கின்ற கொடிகள் எல்லாம் கலட்டப்பட்டு வைர பெருமானுக்கு முன்னால் கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். மேலே உள்ள கொடியானது கல்லட்டப்படுகின்றது. இதற்காக வந்து வடைகள் படைக்கப்பட்டிருப்பதை வந்து நாங்கள் பார்த்துக்கக்கூடிய இருக்கிறது. செய்யப்பட்டுள்ள அந்த வாகனமானது மிக நேர்த்தியாகவும் மிக வித்தியாசமான முறையிலே வந்து செய்யப்பட்டிருந்தது. பக்தி உணர்வுடன் பக்தடியார்கள் எல்லோருமே வந்து இந்த இறுதி நாள் வைரவர் உற்சவத்திலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அந்த காட்சி வந்து பார்க்கின்றோம். மக்கள் எல்லோருமே தங்களுடைய அந்த முருகனுக்கு தங்களுடைய அந்த படையலை வந்து இன்று வடை வைத்து வரவேற்றிருந்தார்கள்.
தீபங்கள் காட்டி அந்த வைர பெருமானை வரவேற்கின்றார்கள் எல்லா பக்தடியர்களும். முழுக்க எல்லா பக்தரும் வந்து வடைக்காக போராடி அந்த வடையை பெற்று அந்த பிரசாதத்தை வந்து ருசித்த வண்ணமே உள்ளார்கள். அவ்வளோ ஒரு இன்பமாக அந்த வடைகளை உண்ணுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்று வந்து குறிப்பாக சொல்ல போனால் அந்த வேலிகள் வந்து அடைக்கப்பட்டு விட்டன. ஒரு பக்கம் சுவாமி போய்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் வடைகள் வந்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள். சுவாமி போகிற பக்கம் போனால் வடைகள் இருக்காது, இங்காளி பக்கம் போனால் வடைகள் வந்து மக்கள் எல்லோரும் வாங்குகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். பக்தி உணர்வோடு வடைக்காக போராடி அந்த வடைகளை பெற்றுக்கொள்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் எல்லோருமே வந்து அதனை வாங்குவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பிரசாதத்தை வாங்குவதற்காக பக்தர்கள் போராடுகின்ற அந்த அழகான காட்சி. வைர பெருமான் வருகின்ற வடைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கால சாமியும் நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சி. இன்றைய தினம் பக்தர்கள் எல்லோருக்கும் வடை வழங்கப்பட்டு கொண்டிருப்பதனால் எல்லா மண்டபப்படி வைத்திருப்பவர்களும் அந்த வடைகளை வழங்கி பக்தர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
पंकजं ध्यानयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं மிகவும் சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவானது வைரவர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் புடை சூழ கொடிகள் எல்லாம் கலட்டப்பட்டு விட்டது. நடைபெற்ற அந்த 25ஆம் நாள் திருவிழாவில் இன்றைய நாளுடன் இந்த திருவிழாவானது நல்லூர் திருவிழாவானது முடிவடைகின்றது. திருவிழா முடிவடைந்தாலும் இறுதியாக அந்த வைரவர் பூஜை வைரவர் திருவிழாவோடு தான் நிறைவு பெறும். அந்த வகையில் இந்த திருவிழாவானது மிக அழகாக நடைபெற்று வந்து இன்றுடன் முறைவடைகின்றது. இனி அடுத்த வருடம்தான் 2025ஆம் ஆண்டு தான் அந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும். பேரிகைகள் முழங்க வைரவ பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
கொடியானது கலட்டப்படுகின்றது. பேரிகைகள் முழங்க மிக தத்துரூபமாக அமைக்கப்பட்ட அந்த நாய் வாகனத்திலே வைரவ பெருமான் மிடுக்குடன் வருகின்ற அந்த காட்சி கலட்டப்பட்ட எல்லா கொடிகளும் வந்து வைரவ பெருமானுக்கு முன்னால் நிற்கின்ற வைரவ பெருமானை அந்த பஞ்சராத்தி காட்டி வரவேற்கின்றார்கள். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான அந்த திருவிழா வைபவமானது இன்றைய வைரவர் வைபவத்துடன் முடிவடைகின்ற அந்த காட்சி மக்கள் எல்லோரும் அந்த பூஜையை காண்பதற்காக உள்ளுக்கு செல்கின்றார்கள். உள்ளே நடக்கும் அந்த பூஜையை காண்பதற்காக சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.